الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم. அன்புக்குரிய சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி பினிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத். அல்லாஹ்வுடைய அருளால சாலிஹான விஷயங்கள் நியமத்தால பூர்ணமாகின்ற என்ற அடிப்படையிலே அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த அமல்களிலே பூர்ணமான இஸ்லாஸை தர வேண்டும். இதன் மூலமாக எங்களுடைய இறை கருணை வாழ்க்கை இரண்டும் சிறந்தோங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை முதலாவதாக செய்கின்றேன். அடுத்ததாக குவைத்திலே வாழ்கின்ற சகோதரிகள் குடும்பங்கள் இப்போது ஒரு அசாதாரண நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதனால அல்லாஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் பூர்ணமான பாதுகாப்பையும் எல்லா மக்களுக்கும் பூர்ணமான பாதுகாப்பையும் சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் குர்ஆனிலே அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ அமனஹும் மின் ஸௌஃப், அவர்களுக்கு பசிக்கு உணவையும் அச்சத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்த அல்லாஹ் என்று லீலாஃப் குரைஷ் என்ற அந்த சூரத்திலே சொல்லுகிறான். இந்த ரெண்டு நிஅமத் வாழ்க்கைக்கு மிக பிரதானமானது. இருந்தாலும் வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுகின்றது. அந்த விதத்திலே பாதுகாப்பு மிக முக்கியம், உணவு மிக முக்கியம். இந்த ரெண்டு நிஅமத்துகளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் அனைவருக்கும் பூர்ணமாக தர வேண்டும் என்று முதற்கண் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய உங்களுடைய தலைப்பு இந்த நலன்புரி சங்கம் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அல்ஹம்துலில்லாஹ் எனக்கும் ஒரு இரத்த பந்த உறவு இந்த இக்ரா சங்கத்தோடு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த உறவை அவனுக்காக ஏற்பட்ட உறவாகவும் அதனால் சொர்க்கத்திலே நாங்கள் ஒருவரை பார்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்ற பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருவானாக. நாங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு அல்லாஹுவால் அனுப்பப்பட்டோம். எங்களுடைய ஆரம்பம் இதுதான். அல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், அல்லாஹ் உங்களை உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலே இருந்து வெளியாக்கினான். நாங்கள் பிறந்தோம் என்பதை விட அனுப்பப்பட்டோம் என்ற சொல்லை குர்ஆன் பாவிக்கின்றது. இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு சொல்லும் அதற்கு ஆழமான கருத்து இருக்கிறது. நாங்கள் முஃமின்கள், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன வார்த்தைகளே பூர்ணமாக நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த சொல் மாதிரி உயிரோட்டமான பாரமான எந்த ஒரு வார்த்தையையும், அதாவது வஹீனுடைய வார்த்தைகள், குர்ஆன் வஹீ மத்லூ, ஹதீஸ் கைர் மத்லூ, இதுல இருக்கின்ற பாரங்கள். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன். وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ, அல்லாஹுக்காக நீங்கள் ஹஜ் உம்ராவை செய்யுங்கள் என்ற அந்த குர்ஆனிலே ஹஜ்ஜை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் வாத்திமுல் ஹஜ்ஜ என்ற அந்த சொல் இரண்டு சொற்கள் தான். ஆனால் அந்த சொல்லினுடைய பாரம் எப்படி என்றால், ஒவ்வொரு வருடமும் அந்த துல்ஹஜ் மாதத்திலே 20-30 லட்சம் மக்கள் அரஃபாவிலே ஒன்று கூடுகிறார்கள், மக்காவுக்கு வருகின்றார்கள். ஹதீஸ்லே அல் ஹஜ்ஜு அரஃபா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரஃபாவிலே தங்குவது ஹஜ்ஜிலே மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. அந்த ஹதீஸும் 2 சொல்.
குர்ஆனுடைய ஆயத்தும் 2 சொல். இது ரெண்டினுடைய பாரம் எப்படி என்று சொன்னால், அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே 20-30 லட்சம் மக்கள் ஒன்று கூடுகிறார். ஆயிரக்கணக்கான விமானங்கள் பறக்கின்றன. கோடிக்கணக்கான ரூபாய்கள், டொலர்கள், தீனார்கள், திர்ஹங்கள் செலவழிக்கப்படுகின்றன. 2 சொற்கள் என்பதனால இருக்கின்ற இந்த அல்லாஹு தஆலா எப்படியாக அதனை உயிரோட்டம் உள்ளதாக வைத்திருக்கிறார். உலகத்திலே இருக்கின்ற எந்த புத்தகங்கள்னதும் எந்த பத்திரிகைகளின் சொற்கள் அப்படியாக உயிரோட்டமாக இல்லை. இதே போல குர்ஆனுடைய ஒவ்வொரு தர்த்தீபும் அல்லாஹு தஆலா வைத்த மாதிரி அதிலே ரகசியங்கள் இருக்கின்றன. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் அல்லாஹ்வை தொழுங்கள், பிறகு குர்பான் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தொழுகையை பெருநாளுடைய ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை முற்படுத்தி சொல்லி இருப்பதனால் உல்ஹியா பெருநாளைக்கு தொழுகைக்கு பிறகுதான் கொடுக்க வேண்டும் என்று சட்ட வல்லுநர்கள் சட்டம் இயற்றி இருக்கின்றார்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாரதூரமான அர்த்தம், பாரதூரமான நிலைமை இருக்கின்றது. அதே நாங்கள் முஃமின்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை எடுத்து யோசிப்பது எங்களுடைய அளவுகோலாக இருக்கிறது. இதன் மூலமாக நாங்கள் பிழையான விடயங்களில் காலத்தை கழித்து படித்து அதிலே அனுபவம் பெற்று அதிலே நாங்கள் பிழைகளை கண்டு திரும்புவதை விட உடனடியாக அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னான் என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்வதன் மூலமாக வாழ்க்கையை சீராகின்றது. இன்றைய தலைப்பு வல் ஆகிரத்து கைரும் வஅப்கா, மறுமை உங்களுக்கு சிறந்ததும் நிரந்தரமானதும் என்ற தலைப்பிலே சூரத்துல் அலா அந்த சூரத்திலே இருந்து அதனுடைய 17வது ஆயத். அதுக்கு முன்னால் 16வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை முற்படுத்துகிறீர்கள், அதிலே கூடுதலாக கவனம் செலுத்துகிறீர்கள். ஆனால் வல்லாஹிரத்து கைரும் வஅப்கா, மனிதனுடைய சுபாவம் கண்ணால் காணுகின்ற உடனடியாக கிடைக்கின்ற இன்பங்களை அனுபவிப்பதற்கு முயற்சி எடுப்பது. ஆனால் அல்லாஹு தஆலா எங்களை பக்குவப்படுத்துகிறான், வல்லாஹிரத்து கைரும் வஅப்கா. இந்த ஆயத்து எங்களுக்கு நிறைய நிம்மதிகளை தருகின்றது. உலகத்துல எங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டாலும், வேதனைகள் சோதனைகள் ஏற்பட்டாலும் எங்களுக்கு ஆகிரத்தில் இது கிடைக்கிறது. வல்லாஹிரத்து கைரும் வஅப்கா என்று நாங்கள் எங்களை சமாதானப்படுத்திக் கொள்கின்றோம். இன்று இந்த சமாதானப்படுத்துகின்ற ஆகிரத்தை தமது கடைசி இலக்காக இல்லாமல் யோசிக்கின்றவர்கள் உலகத்தில் ஏதோ அடைய வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஓடிக்கொண்டு ஒரு இடத்திலே அடைவார்கள். அடைந்ததன் பின்னால் வாழ்க்கை மிகவும் அவர்களுக்கு கஷ்டமானதாக இருக்கும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அதிகமான தற்கொலைகள். உயர் பதவிகளிலே இருக்கின்றவர்கள் தற்கொலை செய்கின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். ஏனெனில் அவர்களுடைய எல்லை துன்யாவோடு மட்டும் இருந்தது என்பதன் காரணமாக. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு என்று எங்களை நிம்மதியான ஒரு மனதோடு இருக்க சொல்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, குர்ஆனிலே அத்துன்யா என்ற சொல் 110 முறைகளும், ஆஹிரா என்ற சொல் 110 முறைகளும் வந்திருப்பதாக தஃப்சீர் செய்கின்ற உலமாக்கள் சொல்லுகிறார். அவ எங்களுக்கு துன்யாவோடு என்ன சம்பந்தம் வந்தாலும் ஆஹிராவோடு ஒப்பிடுபவர் தான் புத்திசாலியானவராக வெற்றியுடையவராக ஆகுவார். துன்யா எங்களுக்கு தேவை. உங்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கின்ற பங்கை, துன்யாவுடைய பங்கை மறக்க வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது.
அதாவது குர்ஆன் வரையறுத்த அந்த முறையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். நான் சில நேரம் பார்க்கின்றேன், அந்த கட்டிடங்களை கட்டுகின்ற பாஸ்மார்கள் அவர்கள் ரெண்டு விடயங்களை பாவிப்பார்கள். ஒன்று, ஒரு நூலை பாவித்து அந்த பவுண்டேஷனை அழகாக அளந்து 100 பாகை வர வேண்டிய இடங்களுக்கு அதை எடுத்து அழகாக அந்த பவுண்டேஷனை கட்டுவதற்காக மெல்லிய ஒரு நூலை பாய்ப்பார். பவுண்டேஷன் த்ரெட் என்று கூட அது சொல்லுவார்கள். இதே போல் அதனுடைய சமநிலையை பார்ப்பதற்கு வாட்டர் லெவலை பாய்ப்பார். இந்த ரெண்டையும் பாவித்துத்தான் அவர்கள் அழகான ஒரு கட்டிடத்தை, அந்த ரெண்டுக்கும் கட்டுப்பட்டதாக ஒரு கட்டிடத்தை கட்டி எடுக்கின்றார்கள். இது எனக்கு ஒரு உதாரணமாக பட்டது. நானும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டதாக ஆரம்ப வயதிலிருந்தே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், அது வளைந்து போகின்ற நேரம், அந்த சுவர் வளைந்து போகின்ற நேரம் நூல் சொல்லுவது போல குர்ஆன் சொல்லும், நீ பிழையாக இருக்கிறாய் என்று. இந்த ஓட்டுநர்கள் சொல்வது போல ஹதீஸ் சொல்லும், இந்த இடத்திலே லெவல் பிழையாக இருக்கின்றது என்பது போல ஆரம்ப பவுண்டேஷன் இருந்து, அத்திவாரத்திலிருந்து, சின்ன வயதில இருந்து குர்ஆன் கொடுக்கப்பட்டு ஹதீஸ் கொடுக்கப்பட்டு உருவாக்கப்படுவதனால இந்த பாதை இலேசாகும். துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய கல்வி சூழல்கள் எல்லாம் நாங்கள் எதையெல்லாம் படித்துவிட்டு கடைசியாக சடங்கு சம்பிரதாயமாகத்தான் சில இஸ்லாமிய கல்விகளை எடுத்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சமூக வாழ்க்கை போவதற்கு என்பது போல். அப்பல்ல, குர்ஆனும் ஹதீஸும் அழகான ஒரு வாழ்க்கைக்கு, எங்களுக்கு பூர்ணமான ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றோம். இதனால் தான் சொல்லுகிறோம், சொல்லுகிறோம், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே உறுதிபட சொல்லி தொழுகையை ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நாங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட உடனே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய வலது காதிலே வாங்கும், இடது காதிலே காமத்தும் சொன்னார்கள், இப்பொழுதும் சொல்லுகிறார்கள். அதிலே கருத்து வித்தியாசங்கள் இருந்தாலும் இமாம் ஷாஃபிஈ, இமாம் ஹனஃபி, இமாம் ஹம்பலி இவர்கள் எல்லாம் ஹதீஸ்களுடைய தரங்களை பார்த்து இது முஸ்தஹப்பானது என்று சொல்லுகிறார். இதை இன்னும் சில உலமாக்கள் இப்படியே விளக்குகிறார். எல்லா தொழுகைக்கும் அதானும் இகாமத்துக்கும் தொழுகை நடக்கின்றது. ஆனால் இந்த அதானுக்கும் இகாமத்துக்கும் பிறகு நடக்கின்றது ஜனாசா தொழுகை என்று சொல்வார். அந்த அளவு குறுகிய காலம் வாழ்க்கை, மிக சின்ன காலம் என்பதை அவர்கள் ஒரு உதாரணமாக எடுத்து காட்டுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நாங்கள் எங்களுக்கு ஆரம்பம் அனுப்பப்பட்டோம், வெளியேற்றப்பட்டோம். இந்த துனியாவிலே எங்களுக்கு ஒரு முடிவு இருக்கின்றது. அதே குர்ஆன் இப்படியாக சூரத்துல் முல்கிலே சொல்லுகிறது, அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் மௌத்த ஹயாத் இரண்டையும், உங்களில் யார் சிறந்த காரியம் செய்வது என்று பார்ப்பதற்காக இங்கே குர்ஆன் மௌத் என்பதை முதலாவதாக பாவித்திருக்கிறது. அதுதான் முன்னால் நடக்கிற ஒரு மனிதன். உலமையாக சொல்றேன், ஒரே பெரிய கஷ்டமாக இருக்கிறது, உலகத்துல சந்தோஷம் வாழ மாட்டாங்க, எல்லா பயான்களையும் சொல்றாங்க என்று சொல்லுவாங்க. இஸ்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் அல்ல. ஆனால் சந்தோஷங்களுக்கு எல்லை இருக்கின்றது, வாழ்க்கைக்கு வரைவிலக்கணங்கள் இருக்கின்றன, சட்டங்கள் இருக்கின்றன. இவைகளை வைத்து இந்த உலகத்தில் சந்தோஷமான வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றன. மனிதனை பொறுத்தவரை மனிதனை 2 பகுதிகளாக பிறக்கிறார்கள் உலமாக்கள். ஒன்று அவனுடைய உடம்பு, அடுத்து அவனுடைய ரூஹ். உடம்புக்கு இந்த பூமியிலே இருக்கின்ற விடயங்கள் அவனுக்கு
அவனுடைய உணவுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ரூஹுக்குரிய அல்லாஹு தாலா இறக்கி வைத்த வஹீனுடைய கல்வி அவனுக்கு தேவைப்படுகிறது. ரூஹ் என்றால் என்ன என்பதற்கு இன்னும் விஞ்ஞானம் கூட சரியான ஒரு விளக்கத்தை சொல்லவில்லை. அண்மையில் டாக்டரோட கதைத்துக் கொண்டிருந்தேன். அவரிடம் கூட கேட்டேன், ரூஹ் என்பதற்கு சயின்ஸ்ல சொல்லுகிற டெபினிஷன் என்ன, இன்னும் சரியாக இல்லை என்றுதான் அவரும் சொன்னார். ஆனால் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபியை சொல்லுங்க, ரூஹ் என்பது என்னுடைய ரப்பினுடைய கட்டளை என்று சொல்லுங்க. அல்லாஹ் கட்டளையை நாங்கள் சுமந்திருக்கிறோம். இந்த கட்டளை அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டால்தான் நிம்மதியாகும். நாங்க சின்ன வயதுல இருந்து இதற்கான முயற்சிகளை விசேஷமாக பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏனெனில் நாங்க கல்வி மூலமாகத்தான் சமூகம் முன்னேறுகிறது என்று உரத்து சொன்னோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த கல்வி என்று சொல்லவில்லை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய துஆவிலே விளக்குகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ, யா அல்லாஹ் எனக்கு பிரயோசனமான கல்வியை தருவாயா. இன்று சில கல்விகள் சிலருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது, அவருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது, அல்லாஹ்விலிருந்து தூரமாக்குகின்ற நிலையை ஏற்படுத்துகின்றது. துரதிர்ஷ்டவசமாக இந்த பேப்பர் குவாலிஃபிகேஷனுக்காக மட்டும் ஓடுகின்ற ஒரு சமூகமாக பொருளாதார போட்டி உள்ள இந்த சமூகத்திலே கல்விக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு தொழுகை கலாவாகிறது பிரச்சனை இல்லாமல் போய்விட்டது. எங்களுடைய இஸ்லாமிய கல்வி அதனுடைய தேவைகள் குர்ஆனுடைய பாடமாக்கல் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது என்பதை நாங்கள் பார்ப்போம். இதே நேரத்துல இதை வாங்கினவர்களும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அண்மையில் ஒரு மௌலவி சகோதரரோட கைத்து கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், அவருக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே 6 வயதுக்குள்ள குர்ஆன, இது இலங்கையில 6 வயதுக்குள்ள குர்ஆன பாடமாக்கியிருக்கிறோம். சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளைன்னு பாடமாக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். 6 வயதுக்கு பிறகு குர்ஆன பாடமாக்கி முடிஞ்சதுக்கு பிறகுதான் அலிஃபே படிச்சிருக்கிறாங்க. காதால கேட்டு கேட்டுத்தான் குர்ஆன பாடமாக்கி. சென்ற வருடம் அல்லது இந்த வருடத்தில் ஆரம்ப பகுதியில கொழும்புல BMICHல ஒரு தாருல் குர்ஆன் பராயினுல் ஈமான் அந்த நிறுவனத்தினுடைய பரிசளிப்பு விழாவுக்கு போயிருந்து 9 வயசு பிள்ளை, அல்ஹம்துலில்லாஹ், கொழும்பு பகுதியை சேர்ந்த ஒரு பிள்ளை ஒரு குர்ஆனையும் முடித்து சத்தம் செய்த அந்த காட்சி அழகாக இருந்தது. கண்கொள்ளா நிலைமையிலே அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதை விளங்கினவர்கள் இருக்கிறார். இன்னொரு மதரசாவிலே அதனுடைய முதீர் சொன்னார்கள், எங்களுடைய மதரசாவிலே ஒரு பிள்ளை 7 வயசுல குர்ஆனை பாடமாக்கிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளை பலமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் கண்டார்கள் என்று இதை விளங்கின ஒரு கூட்டம் இருக்கிறார். இதை எங்களுடைய சிறார்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இக்ரா, இந்த நலன்புரி சங்கத்தின் மூலமாக நீங்கள் அரபு நாட்டு சூழ்நிலை இருக்கின்றீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறார்களுக்கு அரபு மொழியையும் கொடுத்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதிக்கின்ற தினார்களை விடக்கூட இந்த பிள்ளைகள் அரபு மொழியை படிப்பதன் மூலமாக வஹீனுடைய சொற்களை, வஹீனுடைய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் அடைவது பெரும் பாக்கியமாக இருக்கு. இதனால்தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இல்மு மா கால அல்லாஹ் வ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மா அதாஹுமா வஸாவிசு ஷைத்தான். இல்ம் என்பது அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பவைகள். அது இரண்டுக்கும் மாற்றமாக இருப்பவைகள் ஷைத்தானுடைய வஸ்வாஸாக அமையும். நாங்க எங்களை பக்குவப்படுத்துகிற கல்வி வகைய கல்வி, உலக கல்வி
என்று தரம் வைத்து பேசவில்லை. உலகத்திலே வாழ்வதற்கு, கண்ணியமாக வாழ்வதற்கு உலகத்திலே இருக்கின்ற எல்லா கல்விகளும் பிரயோசனமான கல்வியும் எங்களுக்கு அவசியப்படுகின்றது. ஆனால் அது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உன்னை படைத்த ரப்பினுடைய பெயரால் வாசிப்பீராக, படிப்பீராக என்பதாக அமைந்து என் வாழ்க்கையில் ஒருத்தர் கிட்டத்தட்ட இருந்தார். எப்பொழுது பென்ஷன் எடுத்தாரோ, அந்த கதிரையினுடைய பெருமதி போய்விட்டதோ, மக்களுடைய கௌரவம் குறைந்து விட்டதோ, அப்பொழுதுதான் அல்லாஹ்வை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அவர் எப்படியாக மாறினார் என்றால், குர்ஆனை தமிழ் மொழிபெயர்ப்பை வாசித்து வாசித்து அவர் பேசுவதெல்லாம் குர்ஆனாக அமைந்தது. நாங்கள் லேட்டாகி அவைகளை தெரிந்து கொள்வதை விட உங்களுக்கு சந்தோஷமான சக்தி உள்ள நேரங்கள் அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅர்ரஃப் இலல்லாஹ ஃபிர்-ரிஹா வயஅரிஃபுக ஃபிஷ்-ஷித்தா. நீங்க சந்தோஷமாக இருக்கிற நேரத்துல அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கஷ்ட நேரத்திலே அல்லாஹ் உங்களை நினைவுபடுத்துவான். எங்களுடைய எல்லா செயல்களும் மர்மையோடு சம்பந்தப்படுகிறது. முன்னால் காணுகின்ற சில தற்காலிகமான இன்பங்களோடு மட்டும் எங்களுடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுவதில்லை. துன்யா ஃபானியா, துன்யா அழியக்கூடியது. உலகத்தில் எந்த ஒரு பாக்கியம் கிடைத்தாலும், எந்த ஒரு மகிழ்ச்சி கிடைத்தாலும் அது தற்காலிகமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு அன்பு கூட, ஆங்கிலத்திலே சொல்வார்கள் எவ்ரி லவ் ஹேஸ் அ பெயின் என்று சொல்லி, எல்லா அன்புக்கு பின்னாலும் வேதனை இருக்கிறது. உலகத்துல நாங்க எங்களோட சமூக தொடர்புகள்ல, குடும்ப தொடர்புகள்ல அன்புகள் நிறைந்திருந்தாலும் ஒரு கட்டத்திலே வேதனைகள் வரும். ஒன்றும் இல்லாவிட்டால் ஒருவர் மரணித்து விடுவதால் கூட அந்த வேதனை வரும். ஆனால் அல்லாஹ்வோடு, ரசூலோடு இருக்கின்ற அந்த அன்பின் மூலமாக, ஆகிரத்தை நாடி இருக்கின்ற அந்த தேவையின் காரணமாக லைஃப் எப்பொழுதும் பேலன்ஸ் ஆனதாக இருக்கும், சந்தோஷமானதாக இருக்கும், உற்சாகமானதாக இருக்கும். இதற்கு நாங்கள் இந்த துன்யாவினுடைய தன்மையை தெரிந்து கொள்வோம். இந்த துன்யா எப்படி எங்களை ஏமாற்றுகிறது, எப்படி ஒரு விளையாட்டாக அமைகிறது. நாங்க இந்த துன்யாவில் அல்லாஹ் சொல்லுகிறான், நிஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லஅபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாகுருன் பைனகும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். நிஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள், இந்த துன்யா ஒரு விளையாட்டு. நாங்க பார்ப்போம், சின்ன பிள்ளைகள் முதலாவதாக விளையாட்டு சாமான்களை கேட்பார்கள். இப்படியாக விளையாட்டு சாமான்களை கேட்கின்ற இந்த பிள்ளைகள், நானும் கேட்டிருப்போம், நீங்களும் கேட்டிருப்பீர்கள் எங்களுடைய சிறுபராயத்தில். கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு அந்த விளையாட்டு சாமான்களுக்கு எங்களுக்கு பெருமதியே இல்லை. இது மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் நாங்கள் கேட்டிருப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கேட்டிருப்போம், உயர் பதவிகளை கேட்டிருப்போம், திருமணம் முடிக்கணும் என்று கேட்டிருப்போம், பிள்ளைகள் பெற வேண்டும் என்று கேட்டிருப்போம், வாகனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டிருப்போம், வீடு கட்ட வேண்டும் என்று கேட்டிருப்போம். இதெல்லாம் தேவைகள், எந்த சந்தேகமும் இல்லை, இது எமக்கு அவசியமானது. ஆனால் ஒரு கட்டம் வருகிறது, இவைகள் எல்லாம், அந்த இன்பமாக அடைந்தவைகள் எல்லாம் இப்போது அது எனக்கு தேவையில்லையே என்ற ஒரு கட்டத்தை ஒரு மனிதன் கடைசி நேரத்தில் அடைகிறான்.
இப்ப அது தேவையாக மட்டும் பாவித்துக் கொள்வதுதான் சிறப்பானது. அதுதான் என்னுடைய நோக்கமாக, என்னுடைய வாழ்க்கையின் சாதனையாக மட்டும் அதை எடுத்துக்கொள்ளாமல், வாழ்க்கையின் சாதனை அல் ஃபௌசுல் அதீம், கண்ணியமான வெற்றி, சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. மற்ற எல்லா வெற்றிகளும் எங்களுக்கு இந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷத்தை தந்தாலும் பிறகு அது எங்களுடைய கையிலே இருந்து இல்லாமலாகிவிடும். ஆனால் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தினுடைய வெற்றியை தந்ததற்கு பிறகு சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற எல்லா இடங்களிலும் ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். நான் ஒரு விழாவுக்கு சென்றிருந்தேன். அந்த நிலைமை எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்கின்றது. ஒரு உரை நிகழ்த்த வேண்டி இருந்தது. சபையில இருந்தவர்களை விழித்து பேச வேண்டி இருந்தது. ஒருவரை கௌரவ உதவி பணிப்பாளர் அவர்களே என்று விழித்து பேசினேன். சுப்ஹானல்லாஹ், அந்த விழா முடிந்ததன் பிறகு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போய்விட்டது. ஏனெனில் அவர் உதவி பணிப்பாளராக இருந்து பணிப்பாளராக மாறி இருந்தது எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது அவர் பென்ஷன் வைத்தும் இருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியாது. அவர் பென்ஷன் போயும் கூட நான் பணிப்பாளராக இருந்தேன், ஒரு நிறுவனத்திலே பணிப்பாளராக இருந்தேன் என்பது சொல்லப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மனிதனுடைய ஆசைகள், மன்னிக்கு சாரி என்று சொல்லி மன்னிப்பு கேட்டேன். என்றாலும் பிறகு யோசித்தேன், ஏன் இதை நான் அவ்வளவு நொந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்தேன். உலகத்திலே இந்த பதவிகள் வரும் போகும், அதுல எந்த முக்கியமும் இல்ல. அல்லாஹ் என்ன ஏற்றுக்கொண்டானா என்பதுதான் முக்கியமானது என்று யோசிக்க தோன்று. அதே சூரத்துல் அஹ்ஸாப்லே 35வது ஆயத்திலே இருக்கின்ற இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் என்ற ஆயத்துல முஃமின்களுடைய பட்டங்களை அல்லாஹு தஆலா சொல்லுவதை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் சில அஹதியா வகுப்புகளுக்கு போனால் கூட இந்த பிள்ளைகளுக்கு இதை பாடமாக சொல்கிறேன். ஏனெனில் அது மௌத்துக்கு பிறகும் உள்ள இருக்கின்ற பட்டங்கள். இந்த துன்யாவை முறையில் அனுபவிக்கணும், ஆனால் அது நெஞ்சுள்ளுக்கு போயிடக்கூடாது. ஒரு பெரிய ஒரு ஆய்வு இருந்தார், வரலாற்றில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுப்பா உடுத்தார், அழகாக உடுத்தார், ஒவ்வொரு புதிய உடைதான் உடுத்தார். பொழுது அவர்களை பார்த்து சூழ இருந்த மக்கள் சொன்னார்கள், என்ன ஷேக் அவர்களே, நீங்க இவ்வளவு வீண் விரயம் செய்கிறீர்கள், ஒரு நாளைக்கு ஒரு ஜுப்பா உடுக்கிறீர்கள் என்று சொன்ன போது அவர்கள் அவருடைய பதிலை சொன்னார்கள். இந்த நாட்டினுடைய அரசன் என்னை மிகவும் விரும்புகிறார், அவர் ஒரு நாள் ஒவ்வொரு ஜுப்பா எனக்கு தருகிறார், இதை நான் உடுத்து அடுத்த நாள் தேவையுடைய ஒருவருக்கு கொடுத்து விடுகிறேன். நான் இப்படி உடுக்காவிட்டால் அவர்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் இல்லா போய்விடும். நான் பெருமைக்காக உடுக்கவில்லை, இது இன்னொருவருக்கும் பிரயோசனமாக அமையட்டும் என்பதற்காக உடுக்கிறேன். எண்ணங்களை பொறுத்தே செயல். அவர் பெருமைக்காக உடுக்கவில்லை, அவர் இன்னொருக்கு பிரயோசனமாக அமையட்டும் என்பதற்காக உடுத்தார். துன்யாவுல எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். துன்யாவில் எல்லாமே ஹலால், அல்லாஹ் ஹராமாக்கினவைகளை தவிர. இது நாங்க எங்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா படைச்சிருக்கோம், எங்களுக்குத்தான் தந்திருக்கிறான். ஆனால் அதை அல்லாஹ்வுடைய நிஅமத்தை மறந்து விடாமல் நன்றியுடையவர்களாக. உதாரணமாக சொல்வோம், ஒரு பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளையை பிறக்க வைத்தியம் செய்கின்ற டாக்டர்னுடைய பட்டங்களை பற்றியெல்லாம் பேசுவோம். சில நேரம் அந்த பிள்ளை கிடைக்கின்ற ஹாஸ்பிட்டலுடைய பேசுவோம்.
அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்த அல்லாவை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் என்று பேசுவது மறந்து விடுவோம். எங்களுடைய உலக நீரோட்ட துன்யாவுடைய நீரோட்டத்தோடு நாங்க மறந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால எங்களுடைய எல்லா நிலமும் ஆகத்தோடு சம்பந்தப்பட்டவைகள் என்பதை நாங்க அடிக்கடி நினைவுபடுத்துகிறோம். இதற்காகத்தான் நாங்க எதை செய்தாலும் பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லா என்று சொல்லுவதன் மூலமாக ஷைத்தானுடைய வஸ்வாசிலிருந்து, ஷைத்தான் எங்களுடைய வாழ்க்கையில சம்பந்தப்படுவதிலிருந்து நாங்க எங்களை பாதுகாப்புவோம். பிஸ்மில் இல்லாம சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மூமினுக்கு இந்த துன்யா வசீலா. இது ஒரு அவனுக்கு ஆகிரத்துக்கு போவதற்கான பாவித்துக் கொள்ளணும். அத மறந்து விடக்கூடாது. அதை நன்னியத்துல பாவிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த உலகத்தை அனுபவித்தவர்களாக மறு உலகமும் கிடைத்தவர்களாக ஆக்கியிருக்கிறார். இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கலாம் என்று சொன்னால், ஆகிரத்தை இலக்காக கொண்டு அல்லாஹு தஆலா இந்த தய்யிபாத்துகளை நாங்க தாராளமாக அனுபவிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல எங்களுடைய ஆதாத்துகளை இபாதத்துகளாக மாற்றிக்கொள்ளணும். சாப்பிடுவது ஒரு ஆதத், அதை இபாதத்தாக மாற்றிக்கொள்ளும். சாப்பிடும் பொழுது அதில் உள்ள ஆதாபுகளை சொல்வது உட்பட, அதுக்கு பிறகு துவா ஓதுவது உட்பட எல்லாவற்றையும் நாங்க குடும்ப சூழலிலே உருவாக்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய மனதை ராஹத்தாக வைத்துக் கொள்வது. இந்த உலகத்துல மேடு பள்ளங்கள் இருக்கும். இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி. அல்லாஹ்வை நீ சந்திக்கும் மட்டும் உனக்கு இந்த உலகத்துல கஷ்டங்கள் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுங்க. எல்லா நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ். இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜ்ஜபன் லி அம்ரில் முஃமின். முஃமினுடைய விஷயம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. உனக்கு நன்மைகள் கிடைச்சால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவான். சந்தோஷமான விஷயங்கள், அல்லாஹ்வை புகழுவான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். கஷ்டமான நேரங்கள்ல சபரோட இருக்கும். இப்பொழுது நீங்க இந்த வார்த்தைகளை போய் சூழல்ல நிறைய கேட்கலாம். சீபனா இல்லாம கதபல்லாஹு லனா என்று நல்ல மனிதர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா முஸ்லிம் நாடுகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும் என்று துஆ செய்து கொள்ளும். எல்லா சக்திகளுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய சக்தி, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பது எங்களுக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று காலை மாலை மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். காலை மாலை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பான். இது உட்பட அஸ்காரு ஸபா வல் மஸா, காலையில மாலையில் ஓதுகின்ற அந்த ஔராதுகளை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உங்கள் அனைவரையும் பாதுகாப்பான. ஹஃபிஸகுல்லாஹ் அஸ்தௌதிஉல்லாஹ் அல்லதி லா ததீஉ வதயஹு இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்தை நாங்க பாவிக்கிறது விளைநிலமாக பாவித்து மர்மையினுடைய அறுவடையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நான் இந்த இலங்கையில இந்த வாழ்கின்ற சில வருடங்கள்ல பார்க்கிறேன், சிலர் அபாரமான வேலைகளை செய்து விட்டு போகிறார். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கின்ற ஜாஹிரா கல்லூரி கொழும்புல. இந்த ஜாஹிரா கல்லூரி உருவான வரலாறை பார்க்கும் பொழுது 1892ஆம் ஆண்டு இலங்கைக்கு எகிப்து தேசத்தில இருந்து அஹ்மத் உராபி பாஷா என்ற ஒருவர் வெள்ளக்கார ஆட்சியில நாடு கடத்தப்படுகிறார். அவர் ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபிஸ். அவர் இங்க வந்து
எப்பொழுதும் மனிதர்கள் அவர்களுடைய உணர்வுகள் உள்ளவர்களோடு அறிமுகமாகிக் கொள்வார். அறிஞர் சித்திலபை போன்றவர்களோடு அறிமுகமாகி அல்ஹம்துலில்லாஹ் மദ്രസத்து ஸாஹிரா என்பதை ஆரம்பித்தார். அவர்கள் வந்தது ஒரு கைதியாக இந்த நாட்டுக்கு. ஆனால் இந்த நாட்டிலே இன்று பல்வேறு எல்லா கல்லூரிகளுடைய சதகாரியாவாக அவருடைய பணியாகும். நாங்களும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். எங்களுடைய சிங்கமாக நாங்க போற இடத்துல நன்மைக்காக விட்டுவிடும். உலக ரீதியான போட்டிகளை விட்டுவிட்டு, முகஸ்துதிகளை, நடிப்புகளை, நாடகங்களை விட்டுவிட்டு, நானும் அல்லாஹ்வுக்காக எதையாவது செய்கிறேன் என்ற நிலையிலே செய்ய வேண்டும். அண்மை காலமாக நான் இலங்கையிலே இருக்கின்ற அஹதியா சம்மேளனத்தோடு சம்பந்தப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அதை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் சிறார்களுக்கான ஒரு பயிற்றுவிப்பு களம் என்பதனால் தேசிய மட்டத்திலே நடப்பது. அதனுடைய ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது சமூகத்திலே ஏற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தை வைத்து காலியை சேர்ந்த ஒரு சட்டத்தரணி யோசித்ததன் விளைவாக உருவானது. 1951 அக்டோபர் 4ஆம் தேதி அவர் கொழும்பு ஸாஹிரா கல்லூரியிலே இது சம்பந்தமான ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார். இன்றுதான் அது ஆரம்பமாகிறது. 1954 ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவர் மௌத்தா போகிறார். என்ன உள்ள ஒரு விடயம், படிப்பின ஒரு விடயம் என்னவென்றால், அவர் 2 வருடங்களும் 8 மாதங்களும் நாட்களும் தான் இந்த பணியை செய்திருந்தார். ஆனால் இன்று 75வது போய் கொண்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை கொழும்பிலே ஒரு பிரம்மாண்டமான விழாவும் நடைபெற்றது. பாடசாலைகள் இலங்கையிலே நடைபெற்று மனிதர்களோ பெரிய பாக்கியசாலி என்று யோசிக்கிறேன். ஒரு சட்டத்தரணியாக மட்டும் அவருடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமல் ஒரு சதகவுல் ஜாரியாவாக தன்னுடைய வாழ்க்கையை வைத்துவிட்டு போயிருக்கிறார் என்று எவ்வளவு பாக்கியசாலி. ஒரு மூமின் எப்பொழுதும் தனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை மறுமைக்காக ஏதாவது செய்துவிட்டு போவதற்குத்தான் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நாளை கியாமத்தினால் இருக்கிறது என்றாலும் கையிலே ஒரு விதை இருந்தால் அதை நாட்டுவதற்கு வழிகாட்டிய மார்க்கம் இஸ்லாம். ஆகவே எங்களுடைய பேச்சுகள் வெறுமனே உலக விஷயம் மட்டும் இல்லாமல் உங்களோட ஊருக்கு விளையாண்டு மட்டும் கேட்கிற மாதிரி காலங்கள் கழியாமல் நான் என்ன செய்யலாம், நாங்கள் என்ன செய்யலாம், குடும்பமாக இருந்து கணவன் மனைவியாக எப்படியாக பிள்ளைய வளர்க்கலாம், ஆணை சுத்தமாக்கலாம், எப்படி அரபு மொழியை பிள்ளைகள் கூட்டலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் பாரசி நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்கள் அரபு மொழியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு பாரசி மொழியை சேர்ந்தவர் என்றாலும் சொல்லுகிறார்கள், நான் அரபு மொழியினால் பேசப்படுவதை, சுற்றப்படுவதை, வேறொரு மொழியினால் புகழப்படுவதை விரும்புகிறேன் என்று சொன்னார். அந்த அளவு அரபு மொழியினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் எடுத்து காட்டுவதற்காக சொன்னார். அவை உங்களுக்கு நல்ல சூழல் இருக்கின்ற அந்த சூழலிலே உங்களுடைய பிள்ளைகளை கற்றுக்கொள்வதற்கு, ஒரு ஆணுடைய விளக்கங்களை பெறுவதற்கு, அந்த துஆக்களை கேட்கும் பொழுது உழப்பமாக போவதை சொல்லவில்லை. உலகத்துடைய இன்பங்களை அனுபவிக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு தந்தான், அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவராக இருந்து, அல்லாஹ்வுக்கு நிறைய புகழ்கிறவனாக இருந்து, இன்னல்லாஹ யுஹிப்புல் ஹம்மாதீன், அல்லாஹு தஆலா தன்னை புகழுகின்றவனை விரும்புகிறார். அன்புள்ள சகோதரர்களை, வாழ்க்கையில நிறைய வாயில அல்ஹம்துலில்லாஹ் வரணும். அல்ஹம்துலில்லாஹ் வருகின்றவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வருகின்றவர்களுக்கு வாயில்கள்
திறக்கப்படும். அல்ஹம்துலில்லா தம்ல உல் மீசான், அது மீசானை நிரப்புகிறது. ஒரு அல்ஹம்துலில்லா. அண்மையில ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்துல நடந்து கொண்டு இருந்தேன். எனக்கு முன்னால் சில வாலிபர்கள் நடந்து கொண்டு போனார்கள், முஸ்லிம் வாலிபர்கள். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையிலும் தூஷண வார்த்தை வருகிறது. அவைகளை உச்சரிப்பது கௌரவம் இல்லாமல் இருக்கு. ஒவ்வொரு சொல்லுகளுக்கும் முன்னாலும் ஒவ்வொரு வாக்கியங்களுக்கு இடையிலும் தூஷண வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய கவலைப்பட்டேன், இந்த பிள்ளைகளுக்கு யாரும் அல்ஹம்துலில்லா சொல்லிக் கொடுக்கவில்லையா? வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லா திக்ருள்ள நிலைமைகளை சொல்லிக் கொடுக்கவில்லையா என்று கவலைப்பட்டேன். அன்புள்ள சகோதரர்களே, எந்த நேரம் அல்லாஹ்வோடு இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன அதிகமாக ஓதுவது, அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருப்பது, அல்லாஹ்வை புகழ்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வது, அப்படியான நட்பு வட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வது, மனித நட்பு வட்டத்தை மட்டுமல்லாமல் மலக்குமார்கள் எங்களோடு எப்படி நட்பாக இருக்கிறார்கள் என்ற ஹதீஸ்களை வாசித்து, குர்ஆனுடைய வசனங்களை வாசித்து, மலக்குமார்கள் எங்களோடு இருக்கின்ற அந்த நட்பு வட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வது. ஒரு வீட்டிலே மலக்குமார்களுடைய நடமாட்டம் கூடினால் வீடு சந்தோஷமாக இருக்கும். ஷைத்தானுடைய நடமாட்டம் கூடினால் இவர்களை ஒம்மாருல் பைத் என்று சொல்லுகிறோம். வீட்டுல எங்களுக்கு காரணம் தெரியாமல் பிரச்சனைகள் வரும். அவை வீட்டை சில உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய டாய்லெட்டை கூட திறந்து வைக்காதீர்கள், பாவித்ததன் பிறகு அது மூடியிருக்கணும். ஆண் பெண் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம் என்றுதான் டாய்லெட் உள்ளுக்கு போகிறோம், அது திறந்திருக்க கூடாது. இப்படியான நிறைய விஷயங்கள். ஷைத்தான்ல இருந்து எப்படியாக நாங்க பாதுகாப்பு பெறுகிறது, மலக்குமார்களுடைய சுஹ்பத்திலே நாங்க எப்படி இருக்கோம். உதாரணமாக, நான் இப்பொழுது ஏதோ ஒன்றை படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். மலக்குமார்கள் படிப்பிக்கின்றவர்களுக்காக துஆ செய்கிறார். மலக்குமார்கள் மட்டுமல்ல, அல்லாஹு தஆலாவுடைய படைப்பினங்கள் அத்தனையும் துஆ செய்கின்றன. கடலிலே இருக்கின்ற மீன்கள், பொந்துகளிலே இருக்கின்ற எறும்புகள் கூட நன்மையை, முஅல்லிமுன் நாஸி ஹைரா, மக்களுக்கு நன்மையை படிப்பிக்கின்றவர்களுக்காக துஆ செய்கின்றன. அந்த நன்மை அடையணும் என்றுதான் நான் இன்று உங்களோடு இருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் இன்னொருத்தரோடு இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கலாம், உங்களுடைய நட்பு வட்டத்துள்ளோ இருக்கலாம். இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய மரணத்துக்கு பிறகு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய எல்லா நிலையும் விட எங்களுடைய முடிவுகள் சந்தோஷமானதாக இருக்க வேண்டும். اللهم احسن عاقبتنا في الامور كلها وجنبنا من خزي الدنيا والاخره. முடிவுகளை சந்தோஷமாக ஆக்கணும். ஒரு மூமினுடைய பெரிய கவலை என்னன்னு சொன்னால், நான் செய்தவைகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டானா, நல்ல காரியங்களை, எனது பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்தானா, மீதியுள்ள நாட்கள் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்குமா? இந்த கவலைகள் முஃமினுக்கு இருக்க வேண்டும். அவை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எல்லாரும் துஆ கேட்போம். இந்த துன்யாவை சந்தோஷமாக பூர்ணமாக அனுபவித்து கொண்டு மறுமையிலே சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. எங்களுடைய முதலீடாக 3 விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்தால் 3 விடயங்களால் அவருக்கு தொடர்ந்து நன்மை வந்து கொண்டிருக்கிறது. அதுல சதகத்துன் ஜாரியா, நல்ல காரியங்களுக்காக நாங்க செலவழிச்சிருக்கலாம். அடுத்ததாக நாங்க அறிவை பரப்பி இருக்கலாம், இல்மு யுன்தஃபஉ பிஹி. அடுத்தது எங்களுக்காக துஆ செய்கின்ற ஒரு பிள்ளையை வளர்த்திருக்கலாம். எங்களுக்காக துஆ செய்கிற பிள்ளைகளை வளர்த்திருக்கலாம். அவர்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை கொடுத்து வளர்ப்பதன் மூலமாக அவர்கள் நாளைக்கு எங்களுக்காக துஆ செய்வார். அவர்கள் செய்கிற நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். 24 மணித்தியாலத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் நாங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம்.
பிள்ளைகளோட நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், படிக்கிறோம் அல்லது படிப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 24 மணித்தியாலமும் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டாக பார்க்க பிள்ளைகளோட அல்ஹம்துலில்லாஹ் பிஞ்சுகளோட பழகும் பொழுது அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் விசேஷமாக அல்லாஹ் ரசூல் மீதுள்ள நம்பிக்கையை ஆழமாக படித்து வல்லாஹிரத்து கைரும் வாபகா லாஹிரத்து கைரும் வாபகா என்ற அந்த வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. எங்களுடைய முடிவுகளை சந்தோஷமானதாக ஆக்கிவிப்பானாக. சிரித்த முகத்தோடு அல்லாவை சந்திக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. தற்போது இருக்கின்ற இந்த யுத்த சூழ்நிலையிலிருந்தும் எம்மையும் மற்ற அனைவர்களையும் எல்லா முஸ்லிம் நாடுகளையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. அமைதியான சூழல் ஏற்பட்டு பழைய நிலைமையிலே எல்லா எங்களுடைய நற்காரியங்களையும் செய்வதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவானாக. உங்களுடைய எல்லா செயல்களிலும் இஹ்லாஸை எங்களுக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா.